வணக்கம். அன்பார்ந்த அனுக்கிரகம் சேனல் நேயர்களுக்கு உங்கள் ஜோதிடர் ஜெயமஸ் சந்திரமௌலியின் பதிவு. இந்த பதிவில் நம்ம பார்க்க இருக்கிறது சுக்கிரன் ராகு சேர்க்கை. மீன ராசியில் சனியினுடைய நட்சத்திரத்தில் சுக்கிரனும் ராகுவும் சேரக்கூடிய நாட்கள் பிப்ரவரி 1லிருந்து பிப்ரவரி 24 வரைக்கும். இந்த 25 நாட்களுக்கான பலனை பார்க்க இருக்கிறோம். மிதுனத்துக்கு சுக்கிரன் ராகுவை பற்றி இந்த பதிவில் பார்க்க இருக்கோம். மிதுன லக்னம். மிதுன லக்னத்துக்கு 10ல் இருக்காரு ராகு. யார் சாரத்துலன்னா சனி சாரத்தில் உத்திரட்டாதி 1ஆம் பாகத்தில் இருக்காரு. அம்சத்தில் இவர் சிம்ம ராசியில் பகைத்தன்மை பெறுகிறார். அப்போ இதில் நம்ம என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, நமக்கு ராகு திசையோ புத்தியோ அந்தரமோ சூட்சமோ நடக்குது அப்படின்னா, இந்த ராகு இந்த உத்திரட்டாதி 1ஆம் பாகத்தில் கோச்சாரத்தில் சனியை போல செயல்படுறாரு. அதே நேரத்தில் பகை பார்வையாக செயல்படுகிறார் அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கணும். இப்போ சனி நமக்கு 9ல் இருக்கிறதுனால அந்த 9ல் இருக்கிற சனி மாதிரி தான் இந்த ராகு செயல்படுவார். அப்போ என்னென்னா, ஒரு அட்மினிஸ்ட்ரேஷன் பண்ணுறது, மார்க்கெட்டிங் பண்ணுறது, பூர்வீக சம்மந்தப்பட்ட ஈடுபாடுகள், டிரான்ஸ்போர்ட் நடத்துறது, மீடியேட்டர், கமிஷன் வகை சொல்லித்தர்றது, இன்ஸ்டியூஷன் நடத்துறது, இந்த மாதிரி காரியங்கள் செய்பவர்களுக்கெல்லாம் இந்த ராகு இப்போ சனி மாதிரி வேலை செஞ்சு நல்லது பண்ணுறாருன்னு எடுத்துக்கணும். அதே ப்ரொடக்ஷன் பண்ணிட்டு இருக்கவங்களுக்கு கொஞ்சம் சிரமம் தான் கொடுத்துட்டு இருக்கு. ஏன்னா 9ஆம் இடம் அப்படின்னு சனி இருக்கிறதுனால மூமெண்ட் இல்லைங்க, உற்பத்தியெல்லாம் பண்ணுறோம் ஆனால் சேல்ஸ் ஆகலை, சேல்ஸ் ஆனாலும் பணம் வரல, தொழில் முடக்கமாக இருக்குதுங்கன்னு சொல்கிறதுக்கு இந்த 9ல் இருக்கிற சனி மாதிரி ராகு இயங்கிறது ஒரு காரணம். சிம்மத்தில் அவர் பகையாக இருக்கார் அப்படிங்கிறது ஒரு காரணம். இப்போ இந்த நிலையில் சுக்கிரன் கனெக்ட் ஆகுறாரு. யார் கூட? ராகு கூட. அப்போ சனி சாரத்தில் இந்த சுக்கிரனும் ராகுவும் இணையிறாங்க அப்படின்னா 10ஆம் இடத்துல இணையும் போது என்ன ஆகுது அப்படின்னா, இதை 4 பிரிவாக பிரித்து பார்க்கலாம். ஏன்னா உத்திரட்டாதியில் 4 பாதங்கள் இருக்கு இல்லையா? அதில் முதல் பாதத்தில் சுக்கிரன் ராகு சேர்றது 1ஆம் தேதியிலிருந்து 6ஆம் தேதி வரைக்கும் பிப்ரவரி. இந்த நாட்களில் நமக்கு பாசிட்டிவாக இருக்கு. இப்போ சுக்கிரன் என்ன நமக்கு ஒரு நம்முடைய கலைகள், கலை திறமைகள், நம்முடைய எதிர்பார்ப்புகள், இன்ப காரியங்கள், அதாவது இப்போ திருமணம், கணவன் மனைவி உறவு, சுப காரியங்கள், இது சம்பந்தப்பட்ட நிகழ்ச்சிகளுக்கெல்லாம் சுக்கிரன் காரகன். அதே போல் கலைத்திறமைகள் சார்ந்த பணிகள்னு எடுத்துக்கலாம். இப்போ நீங்கள் ஒரு சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங்கில் இருக்கீங்க, சாஃப்ட்வேர் லைனில் இருக்கீங்க, மற்றும் நமக்கு ஆடம்பர சாதனங்கள், அழகு சாதனங்கள், ஒரு ஆடை ஆபரணம் வடிவமைக்கிறது, இந்த மாதிரி சுக்கிரனுடைய அனைத்து விதமான தொழில்கள். இப்போ நவீன ரக கார்கள் இதெல்லாம் ஷோரூம் வச்சுருக்காங்க இல்லையா? காரு, இதெல்லாம் சுக்கிரனுடைய ஆதிக்கம். ஹாஸ்பிட்டாலிட்டி, ரிசார்ட்ஸு, இதெல்லாமே சுக்கிரனுடைய ஆதிக்கம். அப்படிப்பட்ட சுக்கிரன் இந்த பிரம்மாண்ட ராகுவோட இணைகிறாரு. அப்போ 10ஆம் இடமான தொழில் ஸ்தானத்தில் இணையும் பொழுது அந்த மாதிரியான ஈடுபாடுகளுக்கெல்லாம் ஒரு பவர் கொடுக்கும், டெவலப்மெண்ட் கொடுக்கும். அப்போ ஒரு வளர்ச்சியை உண்டாக்கும். பெண்கள் சம்மந்தப்பட்ட ஒரு அழகு சாதனம் சம்மந்தப்பட்ட தொழில்கள்னு எடுத்துக்கலாம். ஸோ அதில் எல்லாம் நமக்கு பிரம்மாண்டத்தை டெவலப் பண்ணி கொடுக்கும், தொழில் பலத்தை கொடுக்கும். ஏன்னா அம்சத்துலேயும் சுக்கிரனும் ராகுவும் சிம்மத்தில் இருக்காங்க. அப்படிங்கும்போது அதுவும் ஒரு நல்ல பணி தான், நல்ல வளர்ச்சி தான். இதுக்கு எல்லாமே நம்ம அடிப்படையில் என்ன பார்த்துக்கணும்னா, நம்ம ஜன ஜாதகப்படி சுக்கிரன் நல்லவரா ராகு நல்லவரான்னு பார்த்துக்கணும். ராகுவோ சுக்கிரனோ 8ஆம் பாவ 12ஆம் பாவ உபநட்சத்திரமாக நமக்கு வந்திருந்தால், அந்த மாதிரி இந்த நம்மளுடைய பாஸ்கர அஸ்ட்ராலஜி சிஸ்டத்தில் இந்த உபநட்சத்திர கான்செப்டுங்கிறது இருக்குது. அது மாதிரி அது வந்திருந்ததுன்னா நமக்கு இந்த டைமில் அந்த திசாபுத்தியில் நல்லது பண்ணாது. ஸோ இது எல்லாமே நம்ம எதுக்கு தெரிவிக்கிறோம் அப்படின்னா, ஒரு கிரகம் ஒரு கிரகத்தோடு சேரும்போது என்னென்ன வேலைகள் செய்யும்னு தெரிஞ்சுக்கலாமோ இல்லையா? நம்ம ஜாதகத்தின்படி அது எப்படி இருக்குங்கிறது தனித்தன்மை வாய்ந்தது. இப்போ பொதுவாக அறிவிக்கிறது என்ன அப்படின்னா, சேர்க்கை எப்படி நடக்குது அப்படிங்கிறதுக்காக. அடுத்து 2ஆம் பாதத்துக்கு 6ஆம் தேதியிலிருந்து 11ஆம் தேதி வரைக்கும் சுக்கிரன் இருக்கார். அப்போ என்ன ஆகிறாரு? சுக்கிரன் அம்சத்தில் கன்னியில் நீசமாகிறார். இப்போ இது என்ன பண்ணும் அப்படின்னா, ராகுவுக்கும் சுக்கிரனுக்கும் ஒரு கான்ஃப்ளிக்டை ஏற்படுத்தும். ஏன்னா சுக்கிரனுக்கு 12ல் ராகு, ராகுக்கு 2ல் சுக்கிரன். இப்போ ராகு சார்ந்த விஷயத்த சுக்கிரன் டெவலப் பண்ணுவார், சுக்கிரன் சார்ந்த விஷயத்த ராகு கெடுத்துருவார். அப்போ இது ஒரு சிக்கல் இருக்குது. அதனால் இதில் கொஞ்சம் நம்ம நெகட்டிவ் ஆஸ்பெக்டாக இருக்கிறதுனால, அதுவும் நீசம் சுக்கிரனாக இருக்கிறதுனால
நம்ம இந்த டைமில் வந்து ஒரு உற்பத்தி சார்ந்த பொருட்களில் வாங்கிறது, பர்ச்சேஸு, புது காரியங்களில் ஈடுபடுறது, இது சம்மந்தப்பட்ட விஷயங்கள் கவனமாக இருக்கும். உறவு சார்ந்த விஷயத்திலையும், ஆண் பெண் உறவு சார்ந்த விஷயத்திலையும் நம்ம கொஞ்சம் கலை சார்ந்த, குழந்தைகள் சார்ந்த, அவங்களுடைய நடவடிக்கைகள் சார்ந்த விஷயங்கள்லையும் கொஞ்சம் கவனம் செலுத்தணும். அடுத்தபடியாக 3ஆம் பாதம். இப்போ வந்து பிப்ரவரி 11லேருந்து பிப்ரவரி 17 வரைக்கும் உத்திரட்டாதி 3ஆம் பாதத்தில் சுக்கிரன் வர்றாரு. அப்போ அம்சத்தில் எங்கே இருப்பார்? துலா ராசியில் இருப்பார். அப்போ சிம்ம ராகுவுக்கும் துலாத்தில் இருக்கிற சுக்கிரனுக்கும் ஒரு சுப விளைவு ஏற்படுது. இது வந்து பாசிட்டிவ். அப்போ நீங்கள் வந்து ஒரு ப்ராஜெக்டில் ஒரு புதுசாக ஒன்று சப்மிட் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த காலகட்டத்தை தேர்ந்தெடுத்து பண்ணீங்கன்னா பேரும் புகழும் நிலைக்கும். அதே மாதிரி குழந்தைகள் சம்மந்தப்பட்ட சுப நிகழ்ச்சிகளுக்கும் நல்லா இருக்கும். திருமண காரியங்கள் மற்றும் நம்மளை நாம் ஒரு உற்சாகமாக வச்சுக்கிறது, ஒரு பொது நிகழ்ச்சிகள் நடத்துறது, இதுக்கெல்லாமே சிறப்பாக இருக்கும். இந்த டைம் வந்து ஒரு விஷயத்தை பிரம்மாண்டப்படுத்தி காமிக்கும். சுக்கிரன் ராகுங்கிறது ஒரு ஆடம்பரம் தான், ஒரு உல்லாசம் தான். ஆனால் அதை வந்து பிரம்மாண்டப்படுத்தும். அது உற்பத்தி சார்ந்த தொழிலில் இருந்தால் கூட இந்த டைமை வந்து நீங்கள் பயன்படுத்தினீங்கன்னா கஸ்டமர் சாட்டிஸ்ஃபேக்ஷன் நல்லாயிருக்கும். ஒரு ப்ராடக்ட்டுக்கு டிமாண்டு நல்லாயிருக்கும். அதே ஐடி லைனில் கம்யூனிகேஷன் கமிஷன் வகையில் இருந்தாலும் கூட உங்களுக்கு இது வந்து நல்லது பண்ணும். அடுத்தபடியாக 4ஆம் பாதம் 17ஆம் தேதியிலிருந்து 24ஆம் தேதி வரைக்கும் 4ஆம் பாதத்தில் சுக்கிரன் உத்திரட்டாதி 4ல் போடும்போது அதுவும் சேர்க்கை தான். ஆனால் அது வந்து கெட்ட சேர்க்கை. ஏன் அப்படின்னா அம்சத்தில் சுக்கிரன் வந்து விருச்சிக ராசிக்கு போயிடுறாரு. அது சமபலம்தான், இருந்தாலும் ராகு நின்ற சிம்ம ராசிக்கு அது 4ஆம் வீடு. அப்போ இங்கே வந்து ஒர்க் அவுட் ஆகாது. ராகுனுடைய இன்டென்ஷன், ராகுனுடைய ஒரு என்னெல்லாம் செய்யணும்னு நினைக்கிறாரோ அவருடைய முயற்சிகளுக்கெல்லாம் இந்த சுக்கிரன் தடை போட்டுருவாரு. அப்போ இந்த சேர்க்கைன்னு நம்மளுக்கு காமனாக தெரியுது. 10ல் சுக்கிரன் ராகு சேர்க்கை, அது எல்லா நாளும் நம்ம பிரபலமாக இருக்கலாம்னு நினச்சிட்டு இருப்போம். ஆனால் இங்கே அம்சத்தில் தான் அந்த குண வேறுபாடுகளை நம்ம தெரிஞ்சுக்க முடியும். ஒருத்தருடைய குணத்தை பற்றி காமிக்கிறது தான் அம்சம். அம்சமாக இருக்கணும்னு சொல்கிறோம் இல்லையா? அந்த வகையில் இந்த ராகுவுக்கும் சுக்கிரனுக்கும் இந்த 4ஆம் பாதத்தில் போகக்கூடிய 17ஆம் தேதியிலிருந்து 24ஆம் தேதி வரைக்கும் உள்ள காலகட்டம் வந்து நெகட்டிவாக செயல்படும். அப்போ ஜென்ரலாக நமக்கு ராகு வந்து யாரு அப்படின்னா திறமைகளை வளர்க்குறவர், அறிவை கொடுக்குறவர், ஆற்றலை கொடுக்குறவர், கம்யூனிகேஷன் டெவலப்மெண்ட்டு மற்றும் உறவு சார்ந்த நன்மைகளையும் கொடுப்பாரு, கலை சார்ந்த தொழில்நுட்பங்களையும் கொடுப்பாரு, தொழில்நுட்பங்கள்லேயே பிரம்மாண்ட வளர்ச்சியை கொடுப்பாரு. அப்படிப்பட்ட ராகுவோட சுக்கிரன் என்பவர் வந்து சுகபோகங்களை அனுபவிக்க நமக்கு அனுமதியும் நமக்கு வந்து ஆற்றலையும் தரக்கூடிய கிரகம், ஒரு யோகத்தை தரக்கூடிய கிரகம் தான் சுக்கிரன். அப்படிப்பட்ட சுக்கிரன் நாம் வந்து ப்ரெசன்டேஷன் பவர் நம்ம எந்த அளவுக்கு பண்ணுறோமோ அந்த அளவுக்கு நம்ம செயல்பாடுகளை வந்து உலகத்துக்கு கொண்டு போகும். அந்த தொழில் ஸ்தானத்தில் வந்து ஒரு பெர்ஃபார்மன்ஸை வந்து ஃப்ரூட்ஃபுல்லாக கொண்டு போகும். அதுதானே நமக்கு வேணும். இந்த கால நேரம் பார்த்து நமக்கு ஒருத்தர் ஏன் ஜெயிக்கிறாங்க அப்படின்னா அது வந்து ஒரு பெரிய சினிமா இண்டஸ்ட்ரி ஆகட்டும், பெரிய தொழிற்சாலைகள் இண்டஸ்ட்ரி ஆகட்டும், அது போக ஆன்மீக துறையிலே ஆகட்டும், ஒருத்தர் வந்து தன்னுடைய படைப்பாற்றலை வெளிப்படுத்தி அந்த ஒரு பெர்ஃபார்மன்ஸை காட்டி அவங்க வந்து எவ்வளவு புகழ் பெறுறாங்கங்கிற விஷயம் இந்த 10ஆம் இடத்தில் அடங்கியிருக்கிறது. அந்த 10ஆம் இடத்துல இருக்கிற அந்த சுக்கிரன் ராகும் உங்களை இந்த நான் சொன்ன பிரிவுகள் மாதிரி நீங்கள் நோட் பண்ணி பயன்படுத்தினால் உங்களுக்கு நன்மை தருவார்கள் என்று சொல்லி நிறைவு செய்கிறேன். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். உங்கள் தனிப்பட்ட ஜாதக பலாபலன்களை என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரில் தொடர்பு கொண்டு பலன் பெறுங்கள். உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். உங்கள் JMS. நன்றி, வணக்கம்.